ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, சொல்ல முடியாத அளவுக்கு மனமகிழ்ந்து வந்திருக்கிறேன். என் மனம் குளிர்ந்து ஏனோ ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் என் மனம் உன்னை காண வேண்டும் என்று சொல்லியது. உன்னை பார்க்க ஓடோடி வந்தேன் என் மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு. இந்த நேரத்தில் நான் மட்டுமல்லாமல் என்னை நம்பி என்னை தாயாக ஏற்றுக்கொண்ட என் பிள்ளைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்தேன். இந்த நேரத்தில் தங்கமே, இன்று எத்தனை பெரிய நல்ல நாள் தெரியுமா? என் மனம் எத்தனை மகிழ்ந்திருக்கிறது தெரியுமா? நான் எத்தனை குளிர்ந்திருக்கிறேன் தெரியுமா? இத்தனையும் உனக்கு நல்லது என்று தங்கமே எடுத்துக்கொள். அன்பு பிள்ளையே, என் மனதில் எந்த ஆரவாரமும் இல்லை. என் மனதில் எந்த கோபதாபமும் இல்லை. என் மனதில் இப்போது எந்த பழிவாங்கும் எண்ணமும் இல்லை. என் மனதில் இப்போது வேதனையும் இல்லை. ஏனென்றால் எல்லாம் நிறைவுக்கு வந்துவிட்டதே என் தங்கமே. உன்னுடைய கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் வேதனையும் துக்கமும் துயரமும் இல்லை என்ற வார்த்தையும் இன்றோடு ஒளிந்து போகப் போகிறதே. அதனால் தான் இத்தனை சந்தோஷத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். கல்லாக நான் அமர்ந்திருக்கிறேன் என்று வேதனைப்பட்டாயா என் தங்கமே? இந்த கல்லுக்கும் செவிகள் இருக்கிறது என்று இப்போது தெரிந்து கொண்டாயா? நான் கல் இல்லை என் தங்கமே. கல்லாக அமர்ந்திருப்பது எதற்காக தெரியுமா? உன்னை இத்தனை நாள் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்ததே, அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கத்தான் கல்லாக நின்றிருந்தேன். என்ன உன்னால் செய்ய முடியும், எத்தனை உன்னால் ஆட முடியும் என்று வேடிக்கை பார்த்தேன் பிள்ளையே. தங்கமே, ஒரு நாளும் உன்னை தள்ளி நான் நிற்க மாட்டேன். உன் அருகில் உன் கரங்களை பிடித்து கொண்டும் உன் தலையை வருடி கொடுத்து கொண்டும் தான் இருக்கிறேன் நான். ஒரு சில நேரம் அதை நீ உணர்ந்திருக்கவும் செய்திருப்பாய். அன்பு பிள்ளையே, நான் இருக்கிறேன். நான் கல் அல்ல, நான் உயிரோடு உன்னிடத்தில் இருக்கிறேன். உன்னை உணர வைக்கிறேன். உன்னுடைய வருத்தத்திலும் கண்ணீரிலும் பலமுறை என்னை அறியாமல் போய்விடுகிறாய். போனதெல்லாம் போகட்டும். இன்று என்னிடத்தில் இருக்கும் அத்தனை சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கு தந்துவிட்டு போகிறேன். தங்கமே, வாழ பிறந்தவள் நீ என்று அடிக்கடி சொல்வேனே, இனிதான் வாழப்போகிறாய் நீ. இந்த நேரத்தில் கூட உன் கவலையை நினைத்துத்தானே கவலையாக இருக்கிறாய். எப்போது என் கவலை தீரும் என்று தானே எனக்கு விளக்கேற்றி வைத்து காத்திருக்கிறாய். இந்த தெய்வம் எப்போது என்னிடத்தில் பேசும் என்றுதானே எனக்காக காத்திருந்தாய். வெறும் கையை வீசிக்கொண்டு உன்னை தேடி வரக்கூடாது என்றுதான் பொறுமையாக காத்திருந்தேன். இப்போது கைகள் நிறைந்திருக்கிறது தங்கமே. என் கைகளில் நிறைந்திருப்பதை உனக்கு வாரி வழங்கிவிட்டுத்தான் நான் என்னிடத்திற்கு செல்வேன். தங்கமே, நான் சொல்வது இப்போது உனக்கு சந்தேகமாக இருக்கலாம். இன்று இரவு முழுவதும் என்னை நீ உணரப்போகிறாய். விடிந்த முடிந்த பிறகு நான் கொண்டு வந்ததெல்லாம் என்ன என்ன என்று பிரித்து பிரித்து பார்க்க போகிறாய். பார் தங்கமே, பார் நாளை காலை என்ன நடக்கப் போகிறது என்று. அற்புதம் 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 நடக்கப் போகிறது. உன் கண்களில் இருந்து கண்ணீராக வரும். தாயே நன்றி நன்றி என்று எனக்கு நன்றி சொல்ல போகிறாய். நான் சொல்வதை மனநார நம்பிக்கையோடு கேள். சிறிதளவு கூட நம்பிக்கை இல்லாமல் கேட்டு விடாதே. அவநம்பிக்கை அத்தனையும் அழித்துவிடும். நம்பிக்கையோடு நீ கேட்கும் வார்த்தைகள் அத்தனையும் நாளை பலிக்கும். இது உன் ஆதி பராசக்தியின் சத்தியம். தங்கமே, இது பலிக்கும் பலிக்கும் வாக்கு. நாளை காலை அற்புதத்தை காண்பாய். இது நான் சத்தியம் செய்து சொல்கிறேன். நம்பிக்கையோடு காத்திரு. உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்கு கொடுத்து தடைகளை உடைத்து விடு தங்கமே. அற்புதம் நாளை நடக்கும். ஓம் சக்தி. நன்றி.